இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வெற்றிமாறன், ரஞ்சித் அவங்க மேலே ஏன் இவ்வளோ கோவம்? அவங்க தான் இந்த மாதிரியான ஜாதி படங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய படங்களை படைப்புகளை அவங்க 2 பேர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? ஹீரோவா ஒரு ஜாதியும் வில்லனா ஒரு ஜாதியும் நீங்கள் காட்டுறீங்க. அப்படி காட்டக்கூடாது. அதாவது அந்த ஜாதிக்காரன் உங்களை வந்து இப்படிலாம் கொடுமைப்படுத்தினா, நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க, உங்களை வந்து காயப்படுத்தினா அப்படின்னு ஒரு ஜாதி ஷேடோ கொண்டு வரீங்க பார்த்தீங்களா? அதனால பாதிச்சிருக்கு. எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இனி வர தலைமுறையிலையோ இனி வர விஷயங்களோ நடக்கக்கூடாதுன்னு நான் அது அப்படி வராது. அப்படி வராது. என்ன வரும்னா அவன் அப்படிலாம் பண்ணான், அவனை விடாது, அவன் இன்னிலேருந்து அவன் எதிரி, அப்படிதான் மனசு. நீங்க எப்படி மென்ஷன் பண்றீங்க? நான் பண்ணவே இல்லைன்ற. நீங்க இப்ப சொல்றீங்கல்ல எங்களுக்கு ஒரு ஜாதியில பிரச்சனை. என்ன ஜாதி உங்க பிரச்சனை? வெற்றிமாறனை வச்சு இன்னும் ஒரு 2 இன்டர்வியூ எடுப்பீங்க. இதுக்கப்புறம் இது எங்க கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்க? இது அப்படியே கண்டினியூ ஆகுமா? என் சாவர வரைக்கும் இதே பேசிட்டு போறான். அல்ல, ஒருத்தர் சொன்னாரு போட்டிருக்கீங்களா, வெற்றிமாறனை வச்சு இவர் வெற்றி குதிரையில் ஏறி பவனிக்க வருகிறார்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? 2 பேரும் படம் எடுக்கல அப்படின்னா, படைப்புகளை கொடுக்கல அப்படின்னா ஜாதி அழிஞ்சிருமா? வன்மம் குறையலைனா நீங்க யாருக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க? நீங்க சராசரி மக்களுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க. என்ன உங்களுக்கு? நான் ரஞ்சித் வெற்றிமாறன் சப்போர்ட்டா பேசுறேன். ஏன் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க? ஏன் உங்களுக்கு சப்போர்ட்டா பேசக்கூடாது? இல்ல, அப்படி கிடையாதுங்க. நான் சொல்ல வர பாயிண்ட், நீங்க சமுதாயத்தை பாருங்கன்னா திருப்பி அந்த 2 பேரையும் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சிதி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் செயல் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பிரவீன் காந்தி சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கமா கரண்ட்ல இருக்க விஷயங்கள், சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பேசுவோம். அண்ட் இவர்கிட்ட இருந்தே சர்ச்சையை தொடங்கியிருக்கு. அதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கண்ணா. சார், வெற்றிமாறன், ரஞ்சித் அவங்க மேலே ஏன் இவ்வளோ கோவம்? அவங்க தான் இந்த மாதிரியான ஜாதி படங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய படங்களை படைப்புகளை அவங்க 2 பேர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? இல்லை, எனக்கு அவங்க மேலே பர்சனலெல்லாம் எனக்கு கோவமே கிடையாது. சரி, ஐ லவ் தெம். ஏன்னா எனக்கு பொல்லாதவன் ரொம்ப பிடிக்கும். ஆடுகளமும் எனக்கு ஓரளவுக்கு அந்த யதார்த்தமாக, ஆக்சுவலி ஒரு சிட்டி பிராட்டப், யார் திரு வெற்றிமாறன் வந்து சிட்டி பிராட்டப்பில் இருந்தவர். ஆனால் மதுரையோட கல்ச்சரை அவ்வளோ அழகாக காட்டியிருந்தார். அதனால் ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி ரஞ்சித்தோட மெட்ராஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அடிப்படையில் நானே வந்து நார்த்து மெட்ராஸ், ஓட்டேரி, சூளைன்னு சொல்லுவாங்க. நான் பார்ன் அண்ட் பிராட்டப் அந்த ஏரியா தான். ஸோ நான் அந்த கல்ச்சர், அந்த லாங்குவேஜெலாம் எனக்கு தெரியும். அதே மாதிரி அந்த ஒரு செவரை வச்சு தானே அந்த கதையை நகரம். நான் சின்ன வயசில் பாரிஸில் தான் பச்சப்பா ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அப்போ நான் போகும்போதெல்லாம் அங்கே ஒரு ஹவுசிங் போர்டில் ஒரு பெரிய செவர் இருக்கும். அந்த செவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் டிஎம்கே இருக்கும், ஒரு நேரத்தில் ஏடிஎம்கே இருக்கும். மாறி 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 அது உள்ள பெரிய பாலிடிக்ஸ் இருந்திருக்கு. நான் சின்ன வயசில் பார்த்துட்டு போன இடம். அது வந்து ஒரு கதை பண்ணி அதை ஒரு நல்ல படமாகவே எடுத்தார். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. மெட்ராஸ் ரொம்ப தரமான படம். அதனால் நல்ல படங்களை தந்ததுனால ஒரு சக கலைஞனாக நான் வந்து அவங்கள தலை வணங்குகிறேன். சரி. அண்டு இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இவர் வந்து நல்ல குவாலிட்டி டைரக்டர் தான் வெற்றிமாறன். அதில் நிச்சயமாக ஒரு குவாலிட்டியான டைரக்டர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் கிளாஸ் எடுக்கும்போது, இப்போ பெங்களூரில் ஒரு கிளாஸ் எடுத்தார். ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக, இன்னோவேட்டிவ் ஃபிலிம்னு ஒரு இது இருக்குது, அகாடமி. அதில் ரொம்ப ஆளுமை இருந்தது. நல்ல இங்கிலீஷ் பேசுவார். நல்ல ஸ்டூடெண்ட்ஸுங்களோட சைக்காலஜி தெரிஞ்சு ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்ல குவாலிட்டி. ஏன்னா லயலா காலேஜில் படிச்சிருக்காரு. இதெல்லாம் அவர்களுடைய நல்ல பாசிட்டிவான விஷயங்கள். சரி, நெகட்டிவ்க்கு வருவோம். சினிமாவில் நெகட்டிவே இல்லை. இப்போது ஒரு காலத்தில் நெகட்டிவ் இருந்தால் தான் ஃபிலிமே எடுக்க முடியும். இப்போ வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. சரி. அப்போ இப்போ போய் நீங்கள் நெகட்டிவை தூக்கி சுற்றுறது தான் நமக்கு வந்து கோவம். என்ன சார் நெகட்டிவ் எடுத்து? இல்லைங்க, இப்போது ஒரு படம் பார்க்கும்போது எனக்கு வந்து வில்லன், ஹீரோ இது இல்லாமல் சினிமா இல்லைங்க. சரி. வில்லன் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வரானோ அந்த படம் ஓடும். இது லாஜிக். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஹீரோவாக ஒரு ஜாதியும் வில்லனாக ஒரு ஜாதியும் நீங்கள் காட்டுறீங்க. அப்படி காட்டக்கூடாது. அதாவது அந்த ஜாதிக்காரன் உங்களை வந்து இப்படிலாம் கொடுமைப்படுத்தினா, நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க, உங்களை வந்து காயப்படுத்தினா அப்படின்னு ஒரு ஜாதி ஷேடோ கொண்டு வரீங்க பார்த்தீங்களா? அந்த ஜாதி ஷேடோவை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது ஒரு அறியா மனோநிலைன்னு ஒன்று இருக்குது. கொஞ்சம் வளர்ந்து இருக்கிற மனோநிலை, அறியா மனோநிலைன்னு இருக்கும்போது இவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு வன்மம் ஒன்று உருவாவாங்க. என் ஜாதி தான்டா இது, இது என் ஜாதிடா, இது
அது அந்த ஜாதிரா அப்படின்னு உங்களை ஒரு ஐடென்டிஃபை ஜாதின்னு ஃபோக்கஸ் ஆகுது பார்த்தீங்களா. நீங்கள் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லி வளர்ந்தது நாங்கள்லாம், உங்களுக்கு தெரியல அதெல்லாம் இருக்கா இல்லை அதெல்லாம் தூக்கிட்டாங்களான்னு தெரியல. சென்னைக்குள்ளேயே வளர்ந்தனால அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா இல்லையன்றது அப்பாற்பட்ட மேட்டர் சார். நான் என்ன எல்லாத்துக்கும் காமனாக ஒரு கேள்வி என்னன்னா, நடைமுறையில் இருக்கிற ஒன்று தானே அவங்க பிரதிபலிக்கிறாங்க. என்ன நடைமுறையில் இருக்கு? ஜாதி சார்ந்த விஷயங்கள் என்ன இருக்குன்னு கேட்குறேன். ஜாதின்னு இப்போ பேசக்கூடாதுங்க நாட்டில். தமிழ்நாட்டில் நீ என்ன ஜாதின்னு கேட்கக்கூடாது. இல்லை தமிழ்நாட்டில் இன்னும் இருக்குன்றேன். அதை ஏன் வந்து ஒழிக்கணும்னு பிளான் பண்ணுவீங்களே தவிர ஊதி விட்டு நெருப்பத்த வைக்கிறது உங்க வேலையா இருக்குன்றதா இப்போ கான்செப்ட். பாதிச்ச ஒருத்தன் இப்போ நான் அதனால பாதிச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இனி வர தலைமுறையிலையோ இனி வர விஷயங்களோ நடக்கக்கூடாதுன்னு நான் அது அப்படி வராது. சொல்றேன். அப்படி வராது. என்ன வரும்னா அவன் அப்படிலாம் பண்ணான், அவனை விடாத, அவன் இன்னிலேருந்து உன் எதிரி, அப்படிதான் மனசு வரும். அப்போ என் வழியை நான் வந்து படைப்பா சொல்லக்கூடாதுன்றீங்களா? இல்லைங்க, இப்போ நீங்கள் எல்லா கம்யூனிட்டிலையும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேங்க, இன்றைக்கி ஒரு பணக்காரர் இருக்கார், சரி ஜாதியெலாம் பேசக்கூடாதுன்னு நியாயமாக. அப்போ திரு வெற்றிமாறன் அவர்களும் திரு யாரெல்லாம் ஜாதி அப்படின்னு பேசுகிறீங்க இல்லையா, உங்கள் வீட்டில் நீங்கள் டிரைவர் வைக்கக்கூடாது, வேலைக்காரன் வைக்கக்கூடாது. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமையே அங்கே ஒரு பட்டியல் தவிர வருவார், நீங்கள் வேலைக்கே வைக்காதீங்க. நீங்க ஓட்டுங்க வண்டியை, நீங்க வீட்டுக்கு பாத்திரம் நீங்களே கழுவுங்க. பண்ணுவீங்களா? பட்டியலினம்ன்றது நீங்க எப்படி சார் மென்ஷன் பண்றீங்க? நீங்க எப்படி மென்ஷன் பண்றீங்க? நீங்க எப்படி மென்ஷன் பண்றீங்க? நான் பண்ணவே இல்லைன்ற நீங்க இப்ப சொல்றீங்கல்ல எங்களுக்கு ஒரு ஜாதியில பிரச்சனை. என்ன ஜாதி உங்க பிரச்சனைன்னு கேக்குறேன். ஏங்க எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ நடக்குங்க. இந்த பாருங்க, ஒரு வீடுனா டாய்லெட் ரூம் இருக்கும், சரி, இருந்தாதான் அந்த வீடு சேஃபா இருக்கும். சரி, ஓகே, சேஃபா இருக்குமா? வீட்டுல டாய்லெட் இல்லைன்னா இல்ல சார், டாய்லெட்டை எதை மென்ஷன் பண்ண வரீங்க? இல்லை, டாய்லெட்டுங்கிறது ஒரு இடத்தில் எங்கோ தெரியாமல் ஒரு அழுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த வன்மம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வன்மத்தை நம்ம எப்படி ஒதுக்குறதுன்னு தான் பார்க்கணும். இப்போது டாய்லெட் ரூமை நீங்கள் என்ன பண்ணலான்னா சுத்தப்படுத்த தான் பண்ண முடியாது, டோட்டலாக நீங்கள் தூக்கி போட முடியாது. ஏன்னா அது இயற்கையில் அப்படி அமைஞ்சு போச்சு. அது சார் அந்த அமைஞ்சு போன ஒன்றை தான் சார் இருக்குன்றத காட்டுறாங்க. எங்களுக்கு தான் தெரியும் சார், எங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியாதா? இப்போ அந்த படம்லாம் ஒத்துக்கிட்டீங்களே, அதுதான் ஏங்க. நான் என்னமோ இந்த நாட்டில் எல்லா அப்படி இல்லைங்க, எல்லா இடத்துலையும் எல்லா ஜாதிகளிலும் இன்னொரு ஜாதியை காயப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு 1000 பேரை வச்சு நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான், தனக்கு பிடிக்காதவங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு வன்மம் வந்து அவனுக்குள்ளே உருவாகுது. அந்த வன்மத்தை நீங்கள் உருவாக்காதீங்கன்றது தான் என்னுடைய இது. ரெண்டாவது, சினிமா என்பது அற்புதமான ஒரு கலாச்சாரம். அதை வந்து நீங்கள் ஒரு கலை படைப்பை வந்து இப்போது நீங்கள் ஃபாரின்லாம் போனீங்கன்னா அவங்களுடைய படைப்புகள் என்னவா இருக்கும்னா ஒரு தனி மனித சமுதாய வழிகளை தான் இருக்குமே தவிர ஒரு அது உள்ளுக்குள்ளேயே ரொம்ப ஒன்று இருக்குது, ஜாதி இருக்குது. அங்கே ஜாதி இல்லை, வேலைக்காரனுக்கு ஜாதி கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்று பணக்காரன் ஒன்று ஏழை, கிட்டத்தட்ட நம்ம ஊர்லேயே அது வந்துருச்சு. இப்போ பணம் இருந்ததுன்னா நாளைக்கு நீங்கள் பெரிய ஆளுங்க, நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் உங்களை பார்க்கலாம் தயாராகவே இல்லை, பர்சனாலிட்டி கூட தேவையில்லை. அதானே உண்மை. கல்யாணத்துக்கு என்ன தேவை? இப்போ சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறான், கார் இருக்கான்னு கேட்குறான், மாத வருமானம் எவ்வளோன்னு கேட்குறான். என்ன கம்யூனிட்டின்னு இப்போ கேட்குறது இல்லைன்ற நான். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அடிப்படையாக எது தகுதி ஆயிடுச்சுன்னா பணம் தான் தகுதி ஆயிடுச்சு. அப்படி எத்தனை படம் சார் எடுத்துட்டார் ஜாதி சார்? நீங்கள் எடுத்து பாருங்கள். நேற்று கூட அவர் பேட்டி கொடுக்கும்போது இருக்குன்றது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? பொல்லாதவன் நான் கேட்குறது விசாரணைன்னு ஒரு வலி மிகுந்த ஒரு படைப்பை நேற்று பேட்டியில் அவர் என்ன சொன்னார்? ஜாதி கொடுமையெல்லாம் இருக்குது இந்தியாவில் மறுக்கல. அப்போ அவர் மனசில் அது இருக்கா இல்லையா? அவர் மனசில் இல்லை சார், இந்த கருத்து நீங்களே இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களே? இல்லைங்க, அவருக்கு அதிகமாக இருக்குன்றதானே இப்போ பிரச்சனை. அது படத்தில் அங்கங்கே எட்டி பார்க்குதே. இல்லை சார், அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, இந்த தனுஷை வச்சு பண்ணார் அசுரன். அது என்னது? என்ன கதை அது? அசுரன் படைப்பை மட்டுமே, அதுக்கான தீர்வு தான் படத்தோட. இல்லைங்க, அதுல இருந்தே எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்தே எல்லாமே வந்து தொடர்ந்து நியாயப்படுத்த. நீங்க சொன்னீங்க ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுத்தினா அதுக்கான தீர்வு சொல்லுங்க அப்படின்ட்டு. அசுரன்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல படிங்க. அது கடைசியில ஒரு நீ என்ன பண்ணிருக்கனா, பிக்சர் ஓப்பனிங்லேயே ஒருத்தன் படிச்சுட்டு வரான். சரி, படிச்சுட்டு வந்து அவன் அந்த படிப்பை இந்த சமுதாயத்துக்கு எப்படிலாம் யூஸ் பண்ண போனா அங்கே அவன் என்னென்ன சிக்கல் பண்ணான்னு சொன்னா, நீங்க படிப்பை வந்து முன்னிலைப்படுத்துகிறீர்கள்னு நான் புரிஞ்சுக்குவேன். நீங்கள் படம் பூரா ஒன்று பண்ணிவிட்டு, நான் துள்ளல் ஒரு படம் எடுத்தேன், படம் பூரா வந்து அந்த கேரக்டராக சொல்கிறேன், ரொமான்டிக் பண்ஸ் கடைசியில் வந்து பெண்களை மதிங்கன்னு சொன்னேன். எனக்கே தெரியும் இது வந்து படம் பூரா ஒன்று சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு நியாயம். அந்த மாதிரி தான் இது. நீ ஒருத்தர் படித்தான், சமுதாயத்தில் படித்து பெரிய ஆளாக வந்தான், அப்போவும் அந்த சமுதாயம் அவனை ஒத்துக்கலை, காயப்படுத்துது. அந்த காயத்திலேருந்து திருப்பி அந்த சமுதாயத்தை எப்படி அவன் காலடியில் விழ வச்சான், அவனுடைய நேர்மையிலும் நீதியிலும் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் சொல்கிற மெசேஜ் கன்வே ஆகிருக்கும். இப்போ என்னென்னா அந்த ஓவராலாக அந்த ஃபிலிமு
செருப்பு போடாமல் காலில் போய் விழுந்தான். இதெல்லாம் தானே அந்த படத்தில் ஹைலைட்டாக வந்து எனக்கு உள்ள ஒரு வன்மத்தை திணிச்சுதா இல்லையா? திணிச்சது நிச்சயமாக. நான் படம் பார்க்கும்போது அதை மீறி கலைப்படைப்பு, நல்ல படம், அருமையான படம். நம்ம அது நான் திருப்பி சொல்கிறேன், கலைஞராக எனக்கு வெற்றிமாறன் சார் மேலே சார்னே சொல்லுவேன். அப்போது சரி, அந்த கலைஞனாக வரும்போது நான் அவரை சார்னே சொல்லுவேன், ஏன்னா நல்ல படைப்பாளி. ஆனால் இங்கே வரும்போது வெற்றிமாறன் தான் நமக்கு. இல்லை சார், அதே வெற்றிமாறனுக்கு தான் வந்து அந்த படம் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. மக்களும் அதே கோட்பாடில் அதே கருத்தியல்ல அந்த படத்தை பார்த்துருந்தாங்கன்னா தூக்கி போட்டு போயிருப்பாங்களே. நீங்கள் சொல்ல வர விஷயத்தை இப்போ சாராயம் எல்லாரும் குடிக்கிறாங்களா இல்லையா? குடிக்கிறாங்க. எப்படி குடிக்கிறாங்க? கடையை மூடி பாருங்க, குடி நின்றோம். பிளாக்ல வாங்கி குடிக்கிறாங்க. எவ்வளோ நாள் குடிப்பீங்க? கொரோனா காலத்தில் எத்தனை பேர் குடிச்சாங்க? விற்கிற வரைக்கும் குடிக்க வேண்டியதா சார்? அது கம்மியாயிடும், நாள் கணக்கில் கம்மியாயிடும். நீங்கள் என்கரேஜ் பண்ணும்போது பார்க்க தான் செய்வோம். இல்லை சார், நான் தான் இல்லைம்மா, இப்போ அசுரன்ற படமாக பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டாடப்பட வேண்டிய தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நேர்த்தியான படம். உள்ளே சொல்லுகிற கருத்துக்கள், அந்த கருத்துக்களில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை தவிர்த்துருங்கன்ற. நம்ம என்னென்னா உங்கள் படைப்பை நம்ம குறை சொல்லலை, உங்களை நம்ம கேள்வி என்னென்னா நீ ஒரு நல்ல கலைஞனாக இருக்க, அதை மட்டும் அவாய்ட் பண்ணுன்றது நம்ம. ஏன்னா திருப்பி ஆளாளுக்கு அதே கிளம்புறோம். இப்போ என்னென்னம்மா ஏன் தமிழ் சினிமா ஓட மாட்டேங்குது? என்ன ஆடியன்ஸ் மைண்ட் செட் ஆகிட்டாங்க தெரியுமா? ஒன்று ஜாதியை வச்சு எடுப்பானுங்க, ஓகே, இல்லைனா ரஜினி கமல் சேஃப்டியாக பார்த்துருவோம், ஓகே. அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ரெகுலர் கமர்ஷியல் படம் தான் எடுப்பீங்க. நீங்கள் விஜய் சாரை எடுத்துகிட்டு அங்கே அஜித் இவரை போடுங்க, ரஜினி சாரை போடுங்க, கரெக்டாக இருக்கும் அந்த கதையும் இருக்கும். ஒன்றும் புதுசுலாம் எந்த கதையும் கிடையாது. ஓகே, ஒன்று ஜாதி படம் எடுங்க, இல்லை பெரிய ஆட்கள் படம் எடுக்குன்றீங்க. அப்படி பார்த்தா இல்லைங்க, எடுக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அதுதான் சார், அப்படி பார்த்தா காலாவே வியாபார ரீதியாக சரியாக போகாத ஒரு படம் தானே சார். நீங்கள் ரஞ்சித் அவர்கள் இல்லை திகற்ற அளவுக்கு ஜாதி அங்கே முன்னணி ஆயிடுச்சு. ரஜினி சார் மேலேயே நிறைய பேர் வெறுப்பானாங்க. சரி, வெறுப்பானாங்க. என்கிட்ட சொன்னாங்க, என்ன சார் தலைவர் வந்து காமன் பர்சனாலிட்டி சார். என்கிட்ட சொன்னவங்க யாருன்னு கேட்காதீங்க, தலைவர் காமனுங்க, அவர் என்னங்க ஒரு இடத்துல போய் அவர் அடைக்கிறாங்க, அதனால் படம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டாங்க. இது நிறைய பேர் எனக்கு சொன்ன கமெண்ட்ஸ். வெற்றிமாறன் அவர்களும் ரஞ்சித் அவர்களும் அவங்களா ஹீரோவா நடிச்சு அந்த படத்தை ஓட வைக்கல, தேட்டருக்கு வாங்கன்னு யாரையும் அழைக்கல. சரி, தனுஷை இவர் கூப்பிடுறாரு, ரஜினியை இவர் கூப்பிடுறாரு, ஒரு ப்ரொடியூசர் வர்றாரு, இங்கிருந்து ஒரு ப்ரொடியூசர் வர்றாரு. இந்த கதையெல்லாம் கேட்டு தான் அந்த படத்துக்கு ஒரு வில்லன் வரான், இந்த பக்கம் ஒரு வில்லன் வரான். அப்போ இவங்களோட கருத்தில் அவங்களுக்கு உடன்பாடு இருக்கு. அந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கு. யாரையும் மிரட்டியோ அதட்டியோ வெற்றிமாறனோ ரஞ்சித்தோ நடிக்க கூப்பிடல. நீங்கள் மெட்ராஸ்னு ஒரு படம் ஓடலன்னு வச்சுங்க, ரஜினி படம் கொடுத்துருக்க மாட்டார். அட்டகத்தி அதுக்கு முன்னாடி இருங்க, மெட்ராஸ் தான் உங்களுக்கு அடையாளம். அட்டகத்தியில் அது அட்டை தான், கத்தி தான், அட்டகத்தி தான். அது பரவாயில்ல, ஒரு 5-6 பாட்டு நல்லா இருந்தது, பரவாயில்லாமல் ஓடிச்சு. மெட்ராஸ்ன்ற படம் தான் ரஞ்சித்துக்கான மரியாதை. அதை பார்த்துட்டு தான் ரஜினி சார் கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்கள் பொல்லாதவன்ற படம் தொடர்ந்து 2 படங்களா சார், கபாலி, காலா. கபாலி பரவாயில்லாமல் போச்சு, பெரிய அது வந்து தானுவோட புத்திசாலித்தனம். ஃப்ளைட்டில் ஒன்று ஒட்டி விட்டார், இல்லைன்னா அந்த படம் மாட்டியிருக்கும். இன்ன வரைக்கும் சேட்டலைட் போகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த படம், தெரியுமா உங்களுக்கு? இன்ன வரைக்கும். அதனால் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. ஒரு கம்யூனிட்டியை அன்று காயப்படுத்தி விட்டார்கள், அடித்து விட்டார்கள், அதனால் நாங்கள் எந்திரிக்கிறோம். திருப்பி உங்களுக்குள்ளே எல்லாத்தையும் சூட்டை கலப்பும் போது என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு வெறி வரும். நான் உங்களையும் எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து வாழ்கிறது தான் சமுதாயம், ஓகேங்களா? இன்றைய கலாச்சார ஒற்றுமை வந்துடுச்சுன்னு நான் சொல்லுவேன். கலாச்சார ஒற்றுமை வந்துடுச்சு, அந்த ஒற்றுமைக்குள்ளே என்னை நீ வேற ஒன்றா என்னை பார்க்க வைக்கிற. இப்போது சோஷியல் மீடியாவில் இதை பேசும்போதே அதில் அந்த வன்மங்கள் படித்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து ஏற்றி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ என்னையே என்ன திட்டுறாங்க, நான் படிக்கிறேன். காரணம் என்ன, அவங்களுக்கு அந்த 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 ஒரு சப்போர்ட் இருக்குல்ல. நான் அதை டைரெக்டாக சொல்ல விரும்பலை, அது தெரியுது, அந்த வன்மம் தெரியுது. நீனா பேட் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு போடுறாங்க. எனக்கு வந்து நான் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன் தெரியுமா, என் பாவத்தை எடுத்துக்கிட்டான். சரி, நான் ரியாக்டே பண்ணக்கூடாது, அவன் என்னை திட்ட கம்னு இருக்கணும். நான் ரியாக்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன், அவன் பாவம் திருப்பி ஷேர் ஆகிடும் பாவம். அதனால் கண்டுக்கிறதே இல்லை. அப்பா, ஏன்னா நான் நிறைய பாவம், எல்லா மனிதன் நீங்கள் நான் எல்லாம் பாவம் பண்ணி தான் இந்த பூமிக்கு வந்திருக்கோம். அடுத்தவன் திட்டும் போது நீங்கள் கம்னுந்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்கள் பாவத்தை அவன் எடுத்துக்கிறான். இது வந்து பெரிய சீக்ரெட்டு. எனக்கு இப்போ நோய் நொடியே இல்லை. என்ன காரணம் தெரியுமா, இவனுக்கு எடுத்துக்கிட்டானுங்க எல்லாத்தையும். ஓகே, நேற்று அந்த கவுண்டம்பாளையம் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் கீழே ஒருத்தர் போட்டிருக்காரு, பார்த்தீங்களா, இவருக்கு படங்கள் இல்லாதனால வெற்றிமாறன் பேரை வச்சு பேர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு ஒருத்தங்க. அதான் இப்போ போடுவாங்க, நிச்சயமாக அதான் போடுவாங்க. ஏன் இது இப்போ தான் ஆதரில் என்ன கூப்பிட்றீங்களா என்ன? இப்போ நான் என்ன படமாக பண்ண போகிறேன்? நான் சத்தியமாக படம் பண்ண போகிறதில்ல, நான் எழுதி தரேன். நானாக போய் எவங்கிட்டையும் நிற்க மாட்டேன். ஒருவேளை நான் ஒரு பெரிய ஒரு புத்தரை பற்றி ஒரு படம் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் ஒரு அருமையான கதையை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் நினச்சா இப்போவே அமீர் கானுக்கு ட்ரை பண்ணலாம். சூர்யா, அமீர் கான், பிருத்திவிராஜ், மலையாள பிருத்திவிராஜ் இருக்கு இல்லையா, இந்த 3 பேரில் யார் பண்ணாலும் அந்த புத்தரோட லுக்கு வந்துடும். அதில் நம்பர் 1 எனக்கு தெரிஞ்சு சூர்யா நல்லா இருப்பார். புத்தரோட லுக்கு அவர். நான் போய் கேட்கவே மாட்டேன், அது நடக்கும்.
ஓகே, அப்போ எனக்கு சினிமா ஆசை கிடையாது. சரி. ஓகே, இப்போ இந்த இன்டர்வியூ எடுக்கிறேன் இல்லையா, நான் தான் வாரம் இங்கே வந்துட்டு இருக்கேனே, எனக்கு இன்னும் வெற்றிமாறன் அடையாளம் போட்டு கொடுக்குறது. ப்ரெஸ் மீட்டுக்கு சொல்கிறேன். எந்த ப்ரெஸ் மீட்டு? நேற்று அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போனீங்கல்ல, நான் ஆடியோ ரஞ்சித்துக்காக போனேன். அதுதான் சார் சொல்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அழைக்கணும் அப்படின்றனால கீழே அப்படி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இல்லைங்க, அவனுக்கு ஒவ்வொருத்தருடைய கற்பனையில் அது காட்டாரு. அது கண்டிப்பாக காட்டாரு தான், ஒவ்வொருத்தருடைய கற்பனையும் காட்டாரு. நீங்கள் அதை படித்து ரசிச்சுட்டு திட்டு சார் திட்டுவான் சார், நல்லா திட்டுவாங்க சார். என்னுடைய கடமை உன் மீது விழுந்திருக்கும் தீட்டை தள்ளி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. சுவாமி விவேகானந்தரும் வள்ளலாரையும் என்னை இப்படிலாம் பேசுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் திட்டுகள் வரும், அவங்க வாங்காத திட்டா? சரி. அவங்களே பாவம், ரொம்ப விவேகானந்தர்லாம் அவ்வளோ அவமானப்பட்டிருக்காரு. அது மாதிரி அவங்க திட்டுறது அவங்களுடைய உரிமை. ஆனால் நிஜம் என்னன்னா, வெற்றிமாறனை வச்சுன்னு ஒரு 2 இன்டர்வியூ எடுப்பீங்க, இதுக்கப்புறம் இது எங்கே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்க? இது அப்படியே கண்டினியூ ஆகுமா? என் சாவர வரைக்கும் இதே பேசிட்டு இருப்பேன். 2 இன்டர்வியூ இப்போ எனக்கு இப்போ மீடியாவில் வந்து என்ன கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது காசு கொடுக்குறீங்களா நீங்கள்? ஏதாவது பேட்டியில் ஏதாவது காசு? ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்க, 50,000 பேர் பார்ப்பாங்க, 1,00,000 பேர் பார்ப்பாங்க. பார்த்து எனக்கு என்ன? இப்போ இனிமேல் தான் எனக்கு ஃபேமஸ் ஆகணுமா? சரி, ஃபேமஸ் ஆகி நான் என்ன பண்ண போகிறேன்? அது அவங்க தான், நீங்கள் தான். இல்லை, நான் சொல்லுங்க நீங்கள். அல்ல, ஒருத்தர் சொன்னார் போட்டிருக்கீங்களா, வெற்றிமாறனை வச்சு இவர் வெற்றி குதிரையில் ஏறி பவனிக்க வருகிறாருன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? என்ன வெற்றி இப்போ? ஒன்றும் கிடையாது. நான் சும்மா ஏதோ போர் அடிச்சா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன், சார் எதாவது பண்ணலாமான்னு கேட்பேன். நீங்கள் ஆமாம் சார் வாங்க சார் ஒன்று பண்ணலாம், இப்படி தான் ஓடுது. சரி, நாட்டாமை, எனக்கு தெரிஞ்சு நாட்டாமை, சின்ன கவுண்டர், அந்த தலைப்புக்கெல்லாம் அப்போல்லாம் போராடாதவங்க ஏன் இப்போ போராடுறாங்க? இல்லைம்மா, இப்போ அந்த படத்தில் வேற ஒன்றும் இன்டென்ஷன் எதுவுமே இல்லை. இப்போது சின்ன கவுண்டர் படம் இருக்குல்ல, கதையோட ஐடியா என்னென்னா, அவங்களுடைய அக்கா புருஷன் யார், விஜயகாந்த் சாருடைய அக்கா புருஷன், இந்த சலீம் கௌஸ் வில்லன், ஒரே கம்யூனிட்டியில் அந்த எப்போவுமே வந்து ஒரு ஈகோ இருக்கும் இல்லையா, அந்த ஈகோவில் நடக்கிற கதை. அவரை வந்து ஜெயிலுக்கெல்லாம் கதையாக தானே. அதில் எதுவுமே கவுண்டருக்கும் அங்கே இருக்கிற வேற ஒரு நாயக்கருக்கும் சண்டைன்னு கிடையாது. அது சரி, ஒன்றாச்சா? அதே மாதிரி எஜமான் எடுத்துங்க, அதுவும் வந்து அந்த கம்யூனிட்டி தான். அதுலேயும் வந்து நெப்போலியன் அதே கம்யூனிட்டி தான். ஈகோ கிளாஷ். நீங்கள் எந்த படம் எடுத்தீங்கனாலும் இன்னொரு ஜாதியை காயப்படுத்தியோ ஜாதியை அடையாளப்படுத்தி அந்த ஜாதிக்காரன் என் வாழ்க்கையை அழிச்சான், பதிலுக்கு நான் வந்து இப்படி ஆயிட்டேன்லாம் எந்த படமும் நீங்கள் ஒரு படம் சொல்லுங்கள். இல்லை சார், இப்போ தேவர் மகன் எடுத்துங்க, 2 அவங்களுக்குள்ளேயே இன்ன வரைக்கும் இந்த ஆணவ கொலைகள் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம அதாம்மா, அதை நம்ம வந்து என்ன பண்ணலன்னா, நீ படத்தில் காட்டும்போது அது இன்னும் அதிகமாகும்னு சொல்ல வரேன், இன்னும் அதிகமாகும். அப்ப யாருமே காட்டல, அதுக்கு என்ன சார் தீர்வு? இப்போ ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பரியரும் பெருமாள் ஒரு தீர்வு இருந்துச்சு, அசுரன்ல ஒரு தீர்வு. என்ன தீர்வு இருந்துச்சு? வாங்க, அதுக்கப்புறம் எனக்கு எல்லாரும் வந்து சார் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எல்லாரும் கையெழுத்து கொடுத்து இனிமேல் அந்த தப்பெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், யாராவது 10 பேர் எழுதி கொடுத்துருக்காங்க சொல்லு. பரியரும் பெருமாள் தீர்வு இல்லைன்றீங்களா? என்ன தீர்வு சொல்லுங்க? கடைசியா உட்காந்து ஒரே தீர்வு தான், பரியரும் பெருமாள் படம் எடுத்து அவர் பெரிய டைரக்டர் ஆனார். வேற என்ன தீர்வு சொல்லுங்க? சமுதாயம் என்ன தெரிஞ்சிச்சு? யாராவது மாத்திக்கிட்டாங்களா தானே? யாராவது மாத்திக்கிட்டாங்களா சொல்லுங்க? அந்த படத்துல அப்பாவை நடிச்சாங்க, அந்த அப்பாவை நடிச்சார், அவரோட நிலைமை என்ன? நீங்க என்ன பண்ணீங்க? அவருக்கு ஏதாவது பண்ணீங்களா? கொடுத்துருக்காங்களா? என்ன பண்ணாங்க? பணத்தொகை கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் சார் இதெல்லாம் பர்சனலா பண்ணக்கூடிய இல்ல கண்ணா, இல்ல அவங்களே எனக்கு கொடுத்த ரிப்போர்ட், அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. இல்ல அப்ப இவர் இறந்துட்டாரு இப்போ. அதான் அவர் கடைசியில அவங்களுக்கு செய்யணும்னு மேபி இவங்க நினைக்கும் போது அவர் உயிரோட இல்லையா என்னன்னு தெரியல எனக்கு. இல்லைம்மா, நான் சொல்றேன்னா, ஒரு படம் ஒரு சமுதாயத்தில் கெட்டதை விதைக்கும், நல்லதை விதைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு படம் அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே வெறுப்பாகி ரட்சன் பார்த்து நரம்பும் புடைச்சி அடிக்கணும்னு தான் தோணும். அந்த படத்தில் சொன்ன கருத்து, நான் கோவப்படாதீங்க, கோவத்தால் இழந்தது தான் அதிகமாக இருக்குன்னு சொன்னதை எவனும் எடுத்துக்க மாட்டான். சரி, நரம்பு புடைச்சிடுறாங்க, அடிக்கணும்னு தான் வருது, அதான ரட்சகன். சரி சார், வெற்றிமாறன் ரஞ்சித் நீங்கள் குறிப்பிட்றதுனால சொல்கிறேன், இவங்க 2 பேரும் இந்த மாதிரியான படைப்புகளை கொடுக்கல. அசுரன் ஒரு படைப்பு கொடுத்தனால அவர் மேலே இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டு சொல்கிறோம். 2 பேரும் படம் எடுக்கல அப்படின்னா, படைப்புகளை கொடுக்கல அப்படின்னா ஜாதி அழிஞ்சிருமா? வன்மம் குறையலைனா? சரி, இப்போ இல்லை அதுதான் கண்ணா, நம்ம தான் அதை ஸ்டெப் எடுக்க. இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறேன்ல, இதை மாதிரி அங்கங்கே வரணும், நிறைய பேர் வரணும். வரும் சார், வரேன்னு சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். 10 வருஷம் 2 பேரும் படம் பண்ண மாட்டாங்க சார். யாரு? ரஞ்சித் அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும். நான் இந்த இடத்துல அவங்க சார்பா நான் சொல்றேன், 10 வருஷத்துக்கு படம் எடுக்க மாட்டாங்க. ஏன்? இல்ல நான் சொல்றேன் சார், அப்ப ஜாதி தான் இருப்பாங்களா? இல்ல சார், 10 வருஷமா படம் எடுக்க மாட்டாங்க. இல்ல ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு கேக்குறேன். கதை இல்லையா? வேற கதை இல்லையா? என்ன எனக்கு சொல்ல உங்க கமெண்ட். ஒரே நிமிஷம் சார், நீங்க அவங்களோட படைப்புகள் எல்லாம் நீங்க குற்றச்சாட்டுனால நான் சொல்றேன். எல்லாத்தையும் சொல்லுங்க. ஏங்க மெட்ராஸ் சூப்பர்னு நான் சொல்றேன், அப்புறம் எல்லாத்தையும் சொல்றீங்க. மெட்ராஸ்லயுமே ஒரு பாலிடிக்ஸ் இருக்கே சார். நான் அந்த படம் அதை மீறி அந்த படம் ஒரு கவிதையான படம், அது சின்னதா இருக்குங்க, அது அலௌட்.
அது அலௌடுங்க. வெளியே தெரியாமல் பண்ணுறது அலௌடு. நீங்கள் தெரியாமல் பண்ண அலௌடா? இல்லைங்க, என்னங்க நீங்கள் யாருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்க? நீங்கள் சராசரி மக்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்க. என்ன உங்களுக்கு? நான் ரஞ்சித் வெற்றிமாறனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன். ஏன் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்க? ஏன் உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசக்கூடாது? இல்லை, அப்படி கிடையாதுங்க. நான் சொல்ல வர பாயிண்ட், நீங்கள் சமுதாயத்தை பாருங்கன்னா திருப்பி அந்த 2 பேரையும் பார்த்துட்டீங்க. சமுதாயத்தில் நடந்த விஷயத்தை தானே சார்? இல்லை. சமுதாயம் அவர்களுக்கு பணம் சம்பாதித்து கொடுக்கும் இடமாக பார்க்கிறார்கள் என்பது என் குற்றச்சாட்டு. இது தப்பான குற்றச்சாட்டு. இதுதான் என் குற்றச்சாட்டு, என்னோட நிரந்தர சார். குற்றச்சாட்டு. லோகேஷ் வந்து ட்ரக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அதுவும் தப்புதான். படத்துல காட்டுறாரு. நான் அதுவும் தப்புதான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே உங்க பேட்டியில சொல்லிட்டு பேசியிருக்கோம். நம்மளும் அதை பத்தின விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்கள்ல போய் இளைஞர்கள் மாட்டக்கூடாதுன்ற, ஏன்னா அவங்களோட சொல்யூஷன் அது மாதிரியான விஷயங்கள் பேசுறாங்க. நான் என்ன கேட்டேன்னா, இவங்க 2 பேரையும் பர்டிகுலரா ஜாதி 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 நான் அவங்க 2 பேரும் நீங்களே சொல்றீங்க நல்லா படைப்பாங்க. அவர்கிட்ட போய் பேட்டி எடுத்தாங்க. இப்ப நான் சொல்லிட்டேங்க. அவர் ஏன் பதிலுக்கு பண்றீங்க? அதாங்க சொன்ன உடனே ஜாதி இருக்கு, இன்னும் பிரச்சனைகள் இருக்குன்னு அவரு இன்னமும் இவ்வளோ. அப்ப அம்பேத்கர் பண்ணதெல்லாம் அப்ப வேஸ்டா? நான் கேட்கிறேன். வெற்றிமாறன் சொல்றாரு. இருங்க அவர்கள் சின்ன கவுண்டர் டைட்டில் வச்சாங்க. நான் சொல்ற கேட்கிற அந்த டைட்டிலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பிரவீன் காந்தி சார் இதுக்கு முன்னாடியே பேசியிருந்தாருன்னா நான் கண்டிப்பா எதுக்கு எதிரா சின்ன கவுண்டர் அப்படின்ற அந்த தலைப்புக்கு எதிரா அப்பயே ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்ப நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், ரெண்டாவது அந்த படத்துல தப்பு இல்லைன்னு இப்பவும் சொல்றேன். நீங்களே உங்களை மாதிரியான ஒரு பிரவீன் காந்தி சார் அப்ப இருந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு எதிரில்லமா அந்த படத்துல திருப்பி ஜாதி அவங்களுக்குள்ளதாமா பிரச்சனை. நான் புரியலையா உங்களுக்கு? ஒரு வில்லன் ஒரு ஹீரோ இருக்கணுமா? அவங்க 2 பேரும் அதே கேஸ்ட்ல இருந்தா தப்பு இல்லம்மா. இது வேற கேஸ்ட்னு சொல்லும்போது எனக்குள்ள அவன் ஞாபகத்துக்கு வரான், இவன் ஞாபகத்துக்கு வரான், இவரை சொல்றாரா அவரை சொல்றாரா, அவங்க கூட அப்படிதான் எனக்குள்ள ஒரு வன்மம் பரவுதுன்னு சொல்ல வரேன். இல்ல அதுதான் சொல்றேன். இவங்க 2 பேரும் அசுரன் படம் கொடுத்தனாலதான் வெற்றிமாறன் மேல இவ்வளவு குற்றச்சாட்டு. நான் அதை முடிச்சுக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, அடுத்தடுத்த படைப்புகள் வாடிவாசல்ன்றது இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட ஒரு படைப்பு இருக்கு அப்படின்றாரு. வேண்டாம், 10 வருஷத்துக்கு அவர் படம் பண்ண வேண்டாம். ஏன் பண்ண வேண்டாம்? எனக்கு புரியல. நீங்க அவர் ஏன் படம் பண்ண வேண்டாம்? அதிகரிக்குதுன்றீங்களா அவங்களோட படங்கள்ல ஏன்னா அசுரன்ல சொல்யூஷன் இருக்குன்ற. ஆனா அசுரன்ல ஒரு கால்ல விழுந்த காட்சியை சொல்றேன். நீங்க அந்த கால்ல விழும் பொழுது எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாக் கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தர் இருப்பார். அவன் என்ன சொல்லிடுவாருன்னா, ஆனா நம்மளுக்குள்ள எதுக்குன்னா எந்திரிங்கண்ணே அப்படின்ட்டு தண்ணி கொண்டு வர சொல்லுவாப்புல. ஸோ அதே சினாரியோல தான் இன்னொரு விஷயத்துல என்ன நடக்குன்னா, குழந்தைகளை விட்டு காலில் விழ சொல்லுவாங்க. சார் அவர் சமம்ன்றதையும் அங்கதான் காமிச்சிருப்பாரு, மேல கீழே தாழ்வு இருக்குன்றது அவரு அங்கதான் காமிச்சிருப்பாரு. ஒரு படைப்பாளியா ஒருத்தர் மட்டும் தூக்கி பிடிக்கல. அவரு கீழே இருக்கவன் தான் வசதின்னு காட்டல, மேல இருக்கவன் தான் கீழே இருக்கவன்றதும் காட்டல, சமமா காட்டினாரு. இறுதியா வந்து படிப்பு தான் இதுக்கான தீர்வுன்றாரு. ஸோ அசுரன் அப்படின்ற ஒரு படைப்பு மட்டும் தான். நான் என்ன சொல்றேன்னா, 10 வருஷம் படம் பண்ணாம நீங்க இப்ப சமூகத்துல பாக்குறோம்ல சார், இப்போ ஆணவ கொலைகள்லாம் நம்ம பார்க்குறோம்ல சார், அதெல்லாம் நின்றுமா? சுத்தமாக அழிஞ்சிருந்தா சொல்லுங்க. இவங்க 2 பேர்த்த பர்டிகுலராக இவங்க 2 பேர்த்த மட்டும் சார் நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கிற படம்லாம் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் எல்லாரும் இல்லைங்க. அவங்க படம் எடுத்து ஏதாவது திருந்துச்சுன்னு எனக்கு ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் சொல்ல சொல்லுங்கள். நான் பேசுகிறதே நீங்கள் ஒரு புது கதையை வெற்றிமாறனுக்கும் அவருக்கும் ஃபுல்லாக ஒத்து ஊதுறீங்க. நான் சொல்கிறதையே இப்போ வாங்க மாட்டேங்கிறேன். நான் சொல்கிறது அவங்க 2 பேரும் அப்படி படம் எடுத்ததுனால ஏதாவது மாற்றங்கள் வந்ததா? ஆனால் வெறுப்பு வந்தது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். வெறுப்புகள் குவியுது, நீ காரணமாக இருக்க. வெறுப்பை குறை, இவ்வளோதான். நம்ம இது நீ படம் பண்ண வேணாம். நான் ஏங்க நம்ம எப்படிங்க சொல்ல முடியும் அவங்கள படம் பண்ண வேணான்னு? உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்குள்ளே வேற ஒன்று விதைக்குது, எனக்குள்ளே யார் மேலேயே கோவத்தை விதைக்குது. அதை பண்ணாத. ஜாதியை சொல்லி நீ சொல்லும்போது பதிலுக்கு அவர் என்ன முத்தையாவா, அவர் வந்து தேவர் தான் சரின்னு அவர் ஒரு படம் எடுக்கலாம். திருப்பி அதுக்குள்ளே கற்பனை அடங்கிடுதுங்க, சின்ன சுருங்கிடுதுங்க கற்பனை. ரொம்ப நம்ம தமிழ் எழுத்தாளர்கள் இருக்காங்க இல்லையா, பெரிய மாபெரும் நாலேஜ் உள்ள ஆளுங்க, அவங்கள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சிட்டிங்க. இப்போ ஆடியன்ஸை இவருனா ஜாதி பேஸாக இருக்கும்பா, இவரும் அவர்னா முத்தையானா தேவரை தூக்கி பிடிப்பார்ப்பா அப்படின்னு ஒன்றா முத்திரை குத்தி அதோட உள்ளே வரான் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ளே இவ்வளோதானோ தமிழ் சினிமா இவ்வளோதானோன்னு தான் நீங்கள் வந்து மலையாள படங்களை கொண்டாட ஆரம்பிச்சிருக்கீங்க. நியாயமாக நம்ம உலகமே கொண்டாடுற கலைஞர்கள் நம்ம தமிழ் கலைஞர்கள். நம்ம ரசிகன் வந்து அப்படி ரசனை உள்ளவன். அவனுக்கு ஜாதி பிடிக்கலைங்க. பஸ்ஸில் போகும்போது நம்ம என்ன ஜாதின்னு பார்த்தோமா, தேட்டருக்கு வரும்போது பார்க்குறோமா, எதுவுமே பார்க்க மாட்டோம் இல்லையா? அப்படி தான் நம்ம கலாச்சாரம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஜாதின்னு போது இந்த ஜாதி டைரக்டரு ஓகே, அப்போ நம்ம போகலாமா, நம்ம வேறு கம்யூனிட்டி ஆச்சே அப்படின்னு போகலன்னா என்ன பண்ணுவீங்க? லாஸ் தானே உங்களுக்கு. அதை தான் வேணான்ற. சரி, ஓகே சார், நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறனால பார்ப்போம், காலம் தான் பதில் சொல்லும். இல்லை, நிச்சயமாக இனி ஜாதிகள் இல்லாமல், ஏன்னா நல்ல டைரக்டர் அவர் வெற்றிமாறன் வந்து. அவருடைய விடுதலையா ஒரு படம் விசாரணை எனக்கு ரொம்ப பிடிச்சது. விசாரணை நல்ல படம், விசாரணை நல்ல படம், நைஸ் மூவி. அந்த ஒரு இது ஒரு நேர்த்தி இருந்தது. நான் ஒரு கலைஞராக தப்பாக சொல்லுங்க. இல்லை, விசாரணையும் ஒரு நாவல் தான், அசுரனும் ஒரு நாவல் தான். சரி, இந்த நாவலை ஏற்றுக்கிறீங்க, அந்த நாவலை ஏற்றுக்க மாட்டீங்க, விடுங்க. அதுதான்
கருத்தியல். ஓகே, நன்றி சார். நாவலை எடுத்தாலும் நீங்கள் காவல்காரன், அதனால நல்ல நாவலை எடுங்கன்றது தான் ஏன் ஆவல். தேங்க்யூ. மக்களின் காவல்காரர்களா அவங்க படத்தில் எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். Thank you. சிறப்பு. இந்த நிகழ்ச்சியில் அவங்க சனி மரம்லேருந்து எடுப்பேன். நன்றி, வணக்கம்.